ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட இந்த வருஷத்து பவித்ரோற்சவம் அடுத்த வாரம் வியாழன் வெள்ளி சனி 3 நாட்கள் செய்கிறாங்க. இந்த 3 நாட்களில் 4 முறை சேவாவும் 4 முறை திருப்பதி பெருமாள் தரிசனம் எந்த கூட்ட நெரிசலும் இல்லாமல் ஃப்ரீயாக போய் நம்ம பார்க்கலாம். பிரசாதமாக பெரிய பவித்திர மாலை, லட்டு, உத்தரியம், ப்ளவுஸ் பீட் கொடுப்பாங்க. இந்த டிக்கெட்டோட புக்கிங் ஆல்ரெடி ஆன்லைனில் கொடுத்து முடிச்சுட்டாங்க. இனி கொடுக்க மாட்டாங்க. ஆஃப்லைன்லேயும் கொடுக்கறது கிடையாது. பவித்ரோற்சவம் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இதற்குண்டான அக்காமடேஷன் அண்ட் சேவா பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அக்காமடேஷன் ஆன்லைனில் புக் பண்ணுறப்போ எனேபிள் ஆகலை. ஸோ நேரில் போய் தான் நம்ம அக்காமடேஷன் புக் பண்ணிக்கணும். அடுத்த வாரம் புதன்கிழமை நீங்கள் ஏஆர்பி கவுண்டர் திருமலா சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்குது. அங்கே போய் ரூம் எடுத்துக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுக்கிறப்போ இந்த டிக்கெட்டோட தரிசன டிக்கெட் பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஜெராக்ஸ் காப்பி ஒரு 3 எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக 3 காப்பீஸ் போதும், இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடுக்கு 4 காப்பீஸ் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு காப்பி நம்ம ஏஆர்பி கவுண்டரில் கொடுக்குற மாதிரி இருக்கும். மினிமம் 2 பவித்ரோற்சவம் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா தான் ஜென்ரலாக ஆஃப்லைனில் போய் ரூம் எடுக்க முடியும். சிங்கிள் டிக்கெட் தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம், அப்போ நாங்கள் ரூம் என்ன பண்ணுறது அப்படின்னா சிங்கிள் பர்சனுக்கு ரூம் கொடுக்கறது கிடையாது. இந்த டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் போன வருஷம்லாம் சிங்கிள் பர்சனுக்கு கொடுக்கல. ஆனால் ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபஸ்ட்டு கொடுக்கல மேடம், ஆனால் 3 நாள் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டப்போ கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஜென்ரலாக போன வருஷம் சிங்கிள் டிக்கெட் பவித்ரோற்சவம் புக் பண்ணவங்களுக்கு ரூம் கொடுக்கல. அப்போ நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறது அப்படின்னா PAC 1, PAC 2, PAC 3, PAC 4ன்னு சொல்லிட்டு டிடிடியோட ஃப்ரீ காமன் ஹால் அண்ட் லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. அதில் PAC 3 மீதி 3 கம்பேர் பண்ணுறப்போ நீட்னஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள், ஒரு ஆப்ஷன். இல்லைனா திருமலா ஸ்ரீவாரி கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற GR மட்டில் போய் பவித்ரோற்சவம் புக் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்கள். 100% கொடுப்பாங்கன்னு சொல்லலை, 50% சான்ஸ் இருக்குது. லாக்கர் ஃபெசிலிட்டி ப்ரைவேட் மட்டில் அங்கே இருக்குது, சின்ன GR மட்டில் இருக்குது, அஹோபிலம் இருக்குது, வைகானச மட்டில் இருக்குது. இங்கெல்லாம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். புதன்கிழமையே போய் இல்லை உங்களுக்குள்ளாரையே சிங்கிளாக 2 பேர் பவித்ரோற்சவம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ஆஃப்லைன் அக்காமடேஷன் ஜென்ரலாக நம்ம போய் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். அது நீங்கள் பவித்ரோற்சவம் டிக்கெட்டுக்குன்னு கேட்க முடியாது. ஜென்ரலாக ஆஃப்லைன் அக்காமடேஷன் நேரில் போய் ட்ரை பண்ணுங்கள். சாவி வாங்குறப்போ மினிமம் 2 பேர் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அது பார்த்துக்கோங்க. அது ஒரு ஆப்ஷனுக்கு சொல்கிறேன். ஸோ மினிமம் நீங்கள் 2 பேருக்கு பவித்ரோற்சவம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் தான் அக்காமடேஷன் கொடுப்பாங்க. புதன்கிழமை பிரிண்ட் அவுட்டோட க்யூவில் நின்றுக்கோங்க. டோனார் க்யூன்னு சொல்லிட்டு இருக்கும் ஏஆர்பி கவுண்டரில், அதில் ஜாயின் பண்ணி பேமெண்ட் எப்படின்னா மோஸ்ட்லி ராம்பகீஜா தான் அலாட் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு ரூம் ரெண்ட் 100 ருபீஸ்னா 3 days ரூம் ரெண்ட் 300 ருபீஸ் ப்ளஸ் 500 ருபீஸ் அட்வான்ஸ். ஸோ 800 ருபீஸ். ஆன்லைன் பேமெண்ட் கூட கேட்கலாம். UPI கார்டு பேமெண்ட் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. இருந்தாலும் கேஷாக கூட கேட்குறாங்கன்னா அதுக்கும் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ 800 நம்ம அங்கே கொடுத்து ரூம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். 3 நாளைக்கு நம்ம ரூம் ரெண்ட்டை இங்கே பே பண்ணிடணும். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ரூம் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து 2வது நாள் போய் மறுபடியும் ராம்பகீச்சா ரிசப்ஷன் பிளாக் 2ல் இருக்கும். அங்கே போய் நீங்கள் ரூமை ரெனவல் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு நாள் நம்ம ரூம் எடுத்துக்கலாம் ஜென்ரலாக, அடுத்து ஒரு நாள் எக்ஸ்டென்ஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. 3வது நாள் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு அங்கே சர்வர்லேயே ப்ரொசீஜர் இருக்காது. அதனால் நீங்கள் எப்போ ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அப்போலேருந்து 2வது நாள் முடிகிற அந்த டைமில் நேரில் போய் அதே ராம்பகீச்சா பிளாக் 2 ரிசப்ஷனில் ரெனவல் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பே பண்ண வேண்டாம். இல்லை உங்களுக்குள்ளாரையே பவித்ரோற்சவம் 2 பேராக புக் பண்ணியிருக்கிறீங்க, சிங்கிளாக கூட இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்களும் இருக்கிறாங்க, தங்கிக்கலாமான்னா அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் கூட ரூமில் ஸ்டே பண்ணிக்கலாம். பட் சிங்கிள் பர்சனுக்கு ரூம் ஜென்ரலாக கொடுக்கறது கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இப்போ நான் சொன்ன இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு பிரிண்ட் அவுட் நம்ம ஏஆர்பி கவுண்டரில் கொடுத்துடணும். சுபதமின்ட்ரிலேயே நீங்கள் லக்கேஜ் மொபைல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் அங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம். காலையில் 6:30 மணிக்கு நிற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. பட் 7 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. க்யூ உள்ளே போகிறப்போ டிக்கெட் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா உள்ளே நுழைஞ்சோன்னா சூப்பர்வைசர் உங்கள் டிக்கெட்டோடு சேர்த்து ஆதார் செக் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி உள்ளே போகிறப்போ பேக் செக்கிங், ஃபிசிக்கல் செக்கிங் எல்லாம் இருக்கும். அடுத்த ஸ்டேஜில் உங்கள் டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் ஒருத்தர் செக்குடுன்னு சீலை டிக்கடிப்பார், சீல் போட்டு. மறுபடியும் கம்பார்ட்மெண்ட் வழியாக போகிறப்போ ஒரு தடவை பேக் செக்கிங், ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸ்க்கு தனியாக செய்வாங்க. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள அழைச்சிட்டு போகலாம். புக்கிங் எதுவும் தேவை கிடையாது. ஸ்கூல் போகிற குழந்தையா இருந்தால் ஆதார் கார்டு இல்லைன்னா ஸ்கூல் ஐடி கார்டு வச்சுக்கோங்க. ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு.
வேஷ்டி மஸ்ட்டு. சேவா செய்கிறப்போ ஷர்ட் பனியன் கழட்ட சொல்லிடுவாங்க. உங்களுக்கு தேவைன்னா மேல் துண்டு போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு saree, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா போட்டுக்கணும். குழந்தைங்களுக்கு என்ன ட்ரெஸ் அப்படின்னா ஜென்ரலாக கோயிலுக்கு போகிறப்போ டீசெண்டாக என்ன ட்ரெஸ் போட்டு கூட்டிகிட்டு போவோமோ அந்த மாதிரி நம்ம அழைச்சிட்டு போகலாம். ஒரு 2 மணி நேரம் இருக்கிற மாதிரி இருக்குங்கிறதால உள்ளே குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும். உங்களுக்கு தேவைன்னா மெடிசன்ஸ், மினிமம் ஸ்நாக்ஸ், தண்ணி அந்த மாதிரி வச்சுக்கலாம். சின்ன பேக்லாம் கூட எடுத்துகிட்டு போகலாம், அலோவ் பண்ணுவாங்க. மகாத்வாரம் தாண்டி உள்ளே போகிறப்போ பவித்ரோத்சவம் டிக்கெட்டுன்னு சொன்னீங்கன்னா கல்யாணோத்சவ மண்டபம் அகெயின் உள்ளே நுழையிறப்போ கூட ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ் கோடு போட்டிருக்கோமா பர்ஃபெக்டாக அப்படிங்கிறத பார்த்துட்டு கல்யாணோத்சவ மண்டபத்தில் உட்காரத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக கம்பார்ட்மெண்ட்டில் 7:50 போல் காலையில் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே போகிறப்பவே அங்கே ஹோமம் நடந்துக்கிட்டே இருக்கும். 9 to 9 மணிக்கு கரெக்டாக சங்கல்பம் முடிஞ்சு அபிஷேகம் ஸ்டார்ட் செய்வாங்க. தேன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொடுக்கலாம், அங்கே அபிஷேகம் செய்வாங்க. 3 days மார்னிங்கும் ஹோமம் அண்ட் அபிஷேகம் இருக்கும். அதுக்கப்புறமா தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அந்த டைமில் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. 3rd day நீங்கள் உள்ளே போகிறப்போ கல்யாணோத்சவ மண்டபத்துக்கிட்ட உங்களுக்கு பவித்திர மாலைன்ட்டு ஒரு பெருசாக ஒரு மாலை கொடுப்பாங்க. பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட பட்டு நூலால் ஆன 5 கலரில் செய்யக்கூடிய மாலை. அது சுவாமி கிட்ட வச்சு பிரதிஷ்டை பண்ணி பூஜைகள் செய்த மாலை. ஸோ வீட்டுக்கு வந்து நம்ம சுவாமி படத்தில் போட்டுக்கலாம். ரொம்ப விசேஷம் அந்த மாலை. நல்லா நீட்டமாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. லேடிஸ் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்க பவித்ரோத்சவம் டிக்கெட்னா இந்த மாலையோடு சேர்த்து ப்ளவுஸ் பீட்டும், ஜென்ட்ஸ் இந்த டிக்கெட் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாலையோடு சேர்த்து உத்தரியமும் கொடுப்பாங்க. எப்போ கொடுப்பாங்கன்னா 3rd day மார்னிங் கொடுப்பாங்க. அப்போது அந்த செக்குடு சீல் போட்ட டிக்கெட்டை நம்ம காமிக்கணும். 3 நாட்களுமே அந்த செக்குடு சீல் போட்ட டிக்கெட் நம்ம எடுத்துகிட்டு போகணும். செக்குடு சீல் போட்ட அந்த டிக்கெட்டை மிஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நம்ம ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ப்ரூஃப் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு காப்பி ஏஆர்பி கவுண்டரில் கொடுத்துட்டோம் இல்லையா, அடுத்த காப்பி ஃபஸ்ட்டு டே நீங்கள் எதில் செக்குடு சீல் வாங்குறீங்களோ பத்திரமா வச்சுக்கோங்க. 3வது நாள் பவித்திர மாலை வாங்குறப்போ அவர்கிட்ட ஒரு காப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ 3rd டேக்கு ஒரு காப்பி, 3 காப்பீஸ் மஸ்ட்டாக நம்ம வச்சுருக்கணும். பிரிண்ட் அவுட்டோட ஜெராக்ஸ் காப்பியோ இல்லை பிரிண்ட் அவுட்டாவோ Black and white போதும். கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம 2 hours எல்லாம் உட்காரதுனால கீழே சமணம் போட்டு உட்கார முடியாதவங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடெல்லாம் பிளாட்ஃபார்ம் இருக்கும், அங்கே உட்காந்து பார்க்கலாம். சேவா நடக்கிறப்போ ஒரே இடத்துலேருந்து தான் அர்ச்சகர்கள் அபிஷேகமெல்லாம் செய்வாங்க. அதாவது சுவாமி நம்ம உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து சுவாமியை பார்க்குறப்ப லெஃப்ட் சைடில் அவங்க நின்று தான் செய்வாங்க. அதனால் நம்ம ரைட் சைடில் உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கிளியராக தெரியும். அவங்க மறைக்க மாட்டாங்க. மலையப்ப சுவாமி தாயாருக்கு இந்த சேவை எல்லாமே மலையப்ப சுவாமி தாயாருக்கு தான் செய்வாங்க. கல்யாணோத்சவ மண்டபத்தில் தான் செய்வாங்க. இதை லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வெளியில் வந்து கூட செக் பண்ணி பாருங்கள். நம்ம இன்கேஸ் அவங்களோட எஸ்சிபிசி கேமராவில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோம் அப்படின்னா நம்ம இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் முன்னாடியே கீழே உட்காரிங்கன்னு வச்சுக்கோங்க, கவர் ஆகும். நம்ம காலையில் நடக்கக்கூடிய சேவா 3 daysம் சேமாக தான் இருக்கும். 3rd day மத்தியானம் போல் காலையில் சேவா முடிச்சுட்டு சாமி பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு சிலர் அப்போவே போய் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. பட் அப்படி தேவை கிடையாது. சாயந்தரம் 5 மணிக்கு தான் மத்தியானம் செஷனுக்கு க்யூ ஓப்பன் பண்ணுவாங்க. சாயந்தரம் ஒரு 4 மணி போல், அதாவது 3rd day வியாழன் வெள்ளி சனிக்கிழமை சொல்கிறேன், சனிக்கிழமை சாயந்தரம் 4 மணி போல் விசேஷமான அலங்காரத்தில் மலையப்ப சுவாமி மாட வீதி உள்ள வருவார். அதை பார்த்துட்டு அப்படியே சுபதம் என்ட்ரிக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மலையப்ப சுவாமியை ஒரு 8 நீங்கள் கிளம்புனோடனே பார்த்துட்டு அப்படியே நீங்கள் சுபதம் என்ட்ரியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே காலையில் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு இம்மிடியேட்டாக போய் மறுபடியும் சுபதம் என்ட்ரிலாம் உட்காந்துப்பாங்க. தேவையில்லை அவ்வளோ நேரம் உட்கார்றது. நீங்கள் மலையப்ப சாமியை ஒரு தடவை பார்த்துட்டு போகலாம். அகெயின் இந்த மலையப்ப சாமி உள்ளே போனதுக்கப்புறம் தான் பூர்ணகுதி செய்வாங்க. கண்ணீர்னு மந்திரங்கள் சொல்லி மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா காலையில் சில பேர் மாலையெல்லாம் வாங்கிட்டு சாமி பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. பட் இதுவும் ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாமல். ரொம்ப விசேஷம் அந்த ஹோமத்தில் பூர்ணகுதியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. சாயந்தரம் 5 மணி போல் க்யூ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஆல்ரெடி ஹோமம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறம் வேத பாராயணம்லாம் சொல்லி தரிசனம் பார்க்கறதுக்கு 9:30 ஆகிடும். அப்போ கூட சரி, யாருமே இந்த எல்லா டைமுமே சரி தரிசனம் பார்க்குறப்போ மோஸ்ட்லி யாருமே இருக்க மாட்டாங்க. வெயிட் பண்ணி தான் அனுப்புவாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே முடியறதுக்கு முன்னாடியே போய் தரிசனம் பார்த்துடலாமா, எங்களுக்கு ட்ரெயின்லாம் இருக்குது, ஏன்னா நாங்கள் 3 நாளாக அங்கேயே ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நீங்கள் போகணுன்னா போகலாம், ட்ரெயின் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அப்போது மற்ற பக்தர்களோட சேர்த்து தான் அனுப்புவாங்க. இந்த பூர்ணகுதி ஆரத்தியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் போனீங்கன்னா வெயிட் பண்ண வச்சுட்டு மற்ற பக்தர்களை இவங்கள மட்டும் அனுப்புவாங்க. அந்த நைட் டைமில் பங்காரு வாக்கிலில் இந்த டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும் பொறுமையாக போய் மூலவர் பெருமாளை
3 நாட்களுமே 4 முறை மொத்தம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஜெயன் விஜயன் வரைக்கும் தான் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. மூலவர் பெருமாளுக்கும் இந்த பட்டு நூல் சாத்தியிருப்பாங்க. விசேஷமான அலங்காரத்தில் இருப்பார். அதுவும் வியாழக்கிழமை நேத்திர தரிசனம் கூட்ட நெரிசல் இல்லாமல் அந்த டிக்கெட் புக் பண்ணவங்க பார்க்கலாம். அண்ட் இந்த 3 நாட்கள் நீங்கள் அங்கே இருக்க போகிறதுனால மிஸ் பண்ணாமல் ஆஃப்லைன் லக்கி டிப்பில் ட்ரை பண்ணுங்கள். டபுள் தமாக்கா மாதிரி இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம புதன்கிழமையிலேருந்தே போய் இருப்போம். நீங்கள் 4 நாள் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு நாள் கூட நம்ம செலக்ட் ஆகாமல் இருக்க மாட்டோம். நிறைய சான்ஸ் இருக்கிறதுனால ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி சுப்ரபாதம் சேவாலாம் சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 4 நாள் நீங்கள் அங்கே இருக்க போகிறதுனால சுப்ரபாதம் சேவா ஆஃப்லைனில் கிடிப் இல்லை வேறு என்ன சேவா உங்களுக்கு வேணுமோ இல்லை அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த பவித்ரோத்சவம் சேவா மட்டும் வருஷத்துக்கு ஒருக்கா புக் பண்ணிட்டு வர்றவங்களாம் இருக்காங்க. அதாவது வேறு எந்த நாளும் வரமாட்டாங்க. இந்த பவித்ரோத்சவத்துக்குன்னே புக் பண்ணிட்டு வருவாங்க. வந்தாங்கன்னா 4 முறை பெருமாளையும் பார்த்துட்டு இந்த லக்கி டிப்பையும் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணிவிட்டு ஆன்லைனில் வேறு ஏதாவது டிக்கெட்டையும் இருந்தால் அதையும் போட்டு பார்த்துட்டு போகிறவங்க இருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பவித்ரோத்சவம் டிக்கெட் புக் பண்ணலை, நாங்கள் மலையப்ப சுவாமி எப்போ பார்க்குறோன்னா சாயந்தரம் 3 நாட்களுமே வீதி உள்ளா இருக்கும். நல்ல அலங்காரத்தில் விசேஷமான அலங்காரத்தில் வருவார். நம்ம வீதி உள்ளாவில் பார்த்துக்கலாம். அண்ட் எஸ்பிசி சேனல்லையும் உள்ளே நடக்கிற அந்த ஹோமம் அபிஷேகமெல்லாம் லைவாக டெலகாஸ்ட் பண்ணுவாங்க. மெயினாக அபிஷேகம் அதெல்லாம் பார்க்கலாம் எஸ்பிசி சேனலை. அண்ட் சனிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ நைட்டு வர்றதுக்கு 9:30 9:45 ஆகிடும். ஸோ மினிமமாக உங்களுக்கு பசிக்கும். இன்கேஸ் சுகர் பேஷண்ட் மாதிரியெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா பேசிக் ஸ்நாக்ஸ் ஏதாவது வச்சுக்கோங்க, இல்லை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி. தரிசனத்துக்கு போகிறப்போ எதுக்கும் ஒரு கொடை வச்சுக்கோங்க. ஆரிய வைசிய சமாஜ்னு சொல்லிட்டு கேட் நம்பர் N1க்கு ஆப்போசிட்டில் இருக்கும். இந்த ப்ரைவேட் மட்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கே தான் ஆரிய வைசிய சமாஜ் இருக்குது. அங்கே பவித்ரோத்சவம் நடக்கிற 3 நாட்களுக்குமே ரொம்ப விசேஷமாக அன்னப்பிரசாதம் கொடுப்பாங்க. உட்கார வச்சு நல்ல ஒரு கல்யாண விருந்தில் எப்படி பரிமாறுவாங்களோ அதே மாதிரி பரிமாறுவாங்க. அது கூட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்கும். ஆரிய வைசிய சமாஜில் காலையிலையும் மத்தியானமும் உண்டு, நைட்டும் உண்டு. காலையில் இருக்கா என்னன்னு தெரில, பட் மத்தியானம் உண்டு. ஒரு 12:30 மணி போல் அங்கே இருந்தால் குறிப்பிட்ட நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. வர்றவங்க எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு 12:30 போல் இருங்க. அண்ட் நைட்டும் அங்கே கொடுப்பாங்க. இந்த 3 days ஆனுவல் சேவாஸ் எப்போல்லாம் நடக்குதோ அப்போது ஈவன் சின்னஜியர் மட்டும் கொடுப்பாங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். தரிசனம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் மற்ற கோயில்கள் திருமலாவில் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள் இருக்குது. நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி போகிறது வருதுன்னு சொல்லிட்டு. அதுவும் ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும். 4 times பெருமாளை கூட்ட நெரிசல் இல்லாமல் பார்க்குறதும், 4 times இந்த சேவா அட்டன் பண்ணுறதும், அந்த பவித்திர மாலையை நீங்கள் தொடும்போதே உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் உங்களோட குலதெய்வம் பெருமாள் படம் என்ன வச்சுருக்கீங்களோ அதில் நீங்கள் சாத்திக்கோங்க. இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல பெருமாள் படம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அங்கே கூட போட்டுக்கோங்க. ரொம்ப விசேஷம். ஏன்னா ஸ்பெஷலாக பூஜை செய்த பட்டு நூலால் ஆன மாலை அது. ஒரு டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா 1 மாலை, 2 டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா 2 மாலை கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இந்த சேவா பற்றியோ அக்காமடேஷன் பற்றியோ உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். போய் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சனிக்கிழமை காலையில் நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னா பக்கத்துலேயே அனந்தாழ்வார் தோட்டத்தில் கூட எவ்ரி சாட்டர்டே எப்போவுமே அன்னப்பிரசாதம் கொடுப்பாங்க. அது கூட ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அங்கே ஒரு நம்ம 10-11 மணிக்கெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கணும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இமிடியேட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ தட் எல்லா இன்ஃபர்மேஷனும் திருப்பதி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பவித்ரோத்சவம் டிக்கெட் புக் பண்ண பக்தர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வருஷம் புக் பண்ண போகிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ.